உடனுக்குடன் நேரலை. மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டுக்கான முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. வரும் 16ஆம் தேதி பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஈஸ்வர். தற்போது பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டியானது வருகின்ற 16ஆம் தேதி, அதாவது ஜனவரி 16ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான பூர்வாங்க வேலைகள் கடந்த சில தினங்களாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வாடிவாசல் பகுதியில் வர்ணம் பூசும் பணிகள், பார்வையாளர் மாடத்தில் வெள்ளையடிக்கும் பணிகள், மாடு கலெக்ஷன் பாயிண்ட் உள்ளிட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இன்று காலை 11 மணி அளவில் முகூர்த்த கால் நடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியானது பாலமேடு கமிட்டி சார்பாகவும் பாலமேடு பேரூராட்சி சார்பாகவும் நடைபெற்றது. இதற்கு பின்பு வாடிவாசலில் காளைகள் அவிழ்த்து விடும் இடம், வாடிவாசல் பகுதியானது அகலமான பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் பெயரிக்காடு அமைக்கும் பணிகள் உள்ளிட்ட பணிகள் தொடர்ச்சியாக நடைபெறும். அதாவது அலங்காநல்லூர் அவுனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கும் பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கும் உள்ள வித்தியாசமானது, பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு வாடிவாசலானது மிக அகலமான பகுதியாக உள்ளது. இந்த பகுதிகளில் காளைகளை அவிழ்த்து விடும்போது காளைகள் நின்று விளையாடும், மாடுபிடி வீரர்களும் நின்று விளையாடக்கூடிய சூழ்நிலை இங்கு உள்ளது. இந்த மஞ்சமலை ஆற்று பகுதியான வாடிவாசல் பகுதியானது மிக அகலமான பகுதி என்பதால் இந்த பகுதியில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடமாகவும் உள்ளது. மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் இந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு பார்ப்பதற்கு மிக தோராக இந்த இடம் அமைந்துள்ளதால் ஏராளமான பொதுமக்கள் இங்கு பார்ப்பதற்கு வசதி வாய்ப்புகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாலமேடு மரத்து கமிட்டி சார்பாக ஏற்பாடுகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பேரூராட்சி சார்பிலும் இந்த பணிகள் முழுவீச்சில் தயார்படுத்தப்பட்டுள்ளது. இன்று முகூர்த்த கால் நடப்பட்டு விட்டதால் இதற்கு அடுத்து தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு போட்டியானது விரைவில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்படும். தொடர்ந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஈஸ்வர்.